இறை ஆளுகையை நோக்கிய சிலுவை அனுபவம். தவக்காலம் 2026. நன்மை அடைய தீமைக்கு பணியலாமா? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8-10. மறுபடியும் அழகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீ நெடுஞ்சான் கிணையாக விழுந்து என்னை வணங்கினான், இவை அனைத்தையும் உமக்கு தருகின்றேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். இலக்கு நல்லதாக இருந்தால் வழி முக்கியமில்லையா? இது மனித இதயத்தில் தோன்றுகின்ற பழமையான ஒரு கேள்வி. இந்த கேள்வியே அழகை இயேசுவிடம் மலையின் மேல் வைத்தது வேறொரு வடிவத்தில், வேறொரு சூழலில். சோதனை இதயத்தில் ஒரு நுட்பமான இறையியல் சவால் ஒளிந்திருக்கின்றது. உலகை மீட்கவே வந்தீரே, இதோ உலகில் எல்லா அரசுகளும் ஒரே ஒரு வணக்கத்தில் உமதாக்கும். சிலுவை ஏன், வழி ஏன்? இதோ குறுக்கு வழி. இலக்கு உண்மையானது தான், உலகின் மீட்பு. ஆனால் வழி தவறானது. இங்கே இயேசு வெளிப்படுத்தும் ஒரு ஆழமான இறையியல் உண்மை உண்டு. கடவுளின் நோக்கத்தை கடவுளுக்கு எதிரான வழியில் நிறைவேற்ற முடியாது. இறை ஆளுகை என்பது வெறும் வார்த்தைகளினால் உள்ள ஒரு சொல் அல்ல. அது வாழ்வியலில் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு செயலாக காணப்படுகின்றது. சிலுவை தவிர்க்கப்படும் பொழுது மீட்பு வெறுமையாகி விடுகின்றது. நம் வாழ்விலும் இந்த சோதனையை நேர்மையான முகத்துடன் வருகின்றது. நியாயமற்ற வழியில் குடும்பத்துக்கு நன்மை செய்யலாம் என்று தோன்றும். கடவுளே, இது உமக்காகவே என்று சொல்லி தீமையான வழியை தேர்ந்தெடுப்போம். ஆனால் திருவிவிலியம் எமக்கு தெளிவாக காட்டுகின்றது. நன்மை விளையும்படி தீமை செய்வோம் என்று சொல்லலாமே. நாங்கள் இவ்வாறு கூறுவது சிலர் எங்கள் மீது வீண் பழி சுமத்துகின்றனர். அவர்கள் தகுந்த தண்டனை பெறுவார்கள். ரோமையர் 3:8. இயேசு அழகையை நோக்கி அகன்று போ என்று கூறுவது வெறும் நிராகரிப்பல்ல. இது ஒரு இறையியல் அறிவிப்பு. கடவுளின் வழி மட்டுமே கடவுளின் இலக்கை அடையும். இன்று நாம் எந்த இடத்தில் நிற்கின்றோம்? நல்ல காரணத்துக்காக தவறான வழியை தேர்ந்தெடுக்கின்றோமா? அந்த தேர்வில் யாரை நாங்கள் வணங்குகின்றோம்? அன்பானவர்களே, இந்த தவக்காலத்தில் நாங்கள் சிந்திப்போம். நன்மையை செய்வதற்கென்று எங்கள் வாழ்வை நாங்கள் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். சோதனை சவால்கள் வந்தாலும், லட்சியம் மேலாய் உயர்ந்தாலும், குறுக்கு வழிகள் தேடாதே, சிலுவை பாதையில் வா. நேர்மையே நமது வழியாக, இறையாளுகையின் அஸ்தி பாரமாக வாழ்வோம் தேவனுக்கு உகந்ததாய்.